பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த மத்தியான வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். காலையிலிருந்து இதுவரை உங்களை கிருபையாய் நடத்தி கொண்டு வராரு. ஏன் வாழ்நாளையில் இத்தனை நாட்கள் நம்ம சுயத்தில் ஒன்றும் ஓடலைங்க, நம்மள ஆகும்னு சொல்ல ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நல்லவராயிருந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இத்தனை ஏகதேசம் இந்த 6வது மாதத்திலையும் இத்தனை நாட்கள் கர்த்தர் ஒரு 1வது மாதத்தின் 1ஆம் தேதியை நேற்றுக்கு நம்ம தொடங்கினது போல் இருக்கிறது. இந்த 6வது மாதத்தின் இத்தனை நாட்களும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். நம்மள ஆகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை. அவர் ஒருவரே நல்லவர், அவரே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மத்தியான வேளையிலும் கொஞ்ச நேரம் நம்ம துதித்துட்டு ஆராதிச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வேளை ஜெப வேளை. அநேகர் நித்திரை மயக்கத்தில் இருக்கிற வேளை, அநேகருக்கு எப்படி நைட்டு தூக்கமோ அதுபோல் இந்த வேளை தூக்கத்தின் வேலையாக இருக்கலாம். ஆனால் ஜெபிக்கணும், ஆண்டவர் சமூகத்தை நாடணும் தேடி காத்திருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள், கர்த்தரை நித்தம் தேடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி காத்திருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் இந்த வேலையை ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். இந்த வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம் அநேகருக்காக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரப்பா. இந்த மத்தியான வேலைக்காய் ஆண்டவரே, இந்த நாளையில் இவ்வளோ நேரம் எங்களை நடத்திருக்கீங்க. இதை ஒருவேளை ஏதோ ஒரு நேரத்தில் கேட்கிறவங்கள கூட கர்த்தரப்பா இந்த வேலை நடத்திட்டு இருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரப்பா. இவ்வளவு நேரம் இவ்வளவு நாட்கள் எங்களை ஆயுசு நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விதமாய் நீங்கள் எங்களை நடத்துகிறீங்கப்பா. அநேக காரியங்கள் கூட நாங்கள் நடந்து போனாலும் நீங்கள் எங்களை காக்கிறவராய், தப்புவிக்கிறவராய், கடந்து போக பண்ணுகிறவராய் எங்கள் கூடவே இருந்து வழி நடத்துகிற தயவுகளுக்காக நன்றி செலுத்தி இந்த நாளை அப்படியே இந்த ஜெப வேளையை ஏசப்பா கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஏசப்பா நீங்கள் எங்களை ஆவியானவரை நீங்கள் ஆள் கொண்டு எங்களை நடத்தும்படியாய் நீங்கள் எங்களை ஆள் கொண்டு நடத்துங்கப்பா. ஜெபிக்கணும் ஆண்டவரை, அநேகருக்காக ஜெபிக்க இன்னும் எங்களுக்கு ஆண்டவரை நல்ல ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களுக்கு நல்ல ஜெப சிந்தையை ஜெப ஆவியை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம். ஒருவேளை பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய பாடுகள் மத்தியில் அவங்க வலிவேதனைகளில் இருந்தால் கூட இந்த வேளையில் ஜெபிக்கிற நேரத்தில் தானே அந்த வீடுகளுக்குள்ளால் ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய், அற்புதமாய் வாசல்களை கர்த்தர் திறக்கும்படியாய், ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நல்லவர், நம்மை நடத்தின நல்லவரை துதிக்க போகிறோம். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். கூரைகள் ஏதுமின்றி காத்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகின்றார். கூரைகள் ஏதுமின்றி காத்து கொண்டார்,
கருத்தாய் என்னை நடத்துகிறார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். கால்கள் இடராமல் காத்தார், கண்மாலை மேல் நிற்க செய்தார். கால்கள் இடராமல் காத்தார், கண்மாலை மேல் நிற்க செய்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீருற்றாகவே மாற்றி தந்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீருற்றாகவே மாற்றி தந்தார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். வனாந்திரம் களிப்பானதே, கர்த்தர் என் முன் சென்றதாலே. வனாந்திரம் களிப்பானதே, கர்த்தர் என் முன் சென்றதாலே. ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினால். ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினால். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். ஹல்லேலூயா. நன்மை செய்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவராகவே இருக்கிறார். அவருக்கே எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு வார்த்தையை கொஞ்சம் தியானித்து விட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 பேதுரு 1:22 சொல்லுது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தோட அன்பு எல்லார்ட்டையும் தான் இருக்குது. எல்லாரும் அன்பு கூறுகிறாங்க சுத்த இருதயத்தோட. ஏன்னா ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்கள் ஆனபடியினால், சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆவியினாலே ஹல்லேலூயா சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி நமக்குள்ளால ஆண்டவர் தந்திருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள சகோதர சிநேகத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சுத்திகரிக்கப்பட்டவங்க. நமக்குள்ள இருக்கிற ஒருவரில் நமக்குள்ள கொடுக்கப்பட்ட அன்பு ஊக்கமாய் அன்பு கூறும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அன்பு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சுத்திகரிக்கப்பட்டவங்க, சுத்தமாக்கப்பட்டவங்க என்கிறபடியால், சுத்தமாக்கி கொண்டவர்கள் ஆனபடியால் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டுமாம். இன்னைக்கு அன்பு தணிந்து கொண்டிருக்கிற நாட்களில் சகோதர சிநேகம் இல்லைங்க. சகோதரர்களுக்குள்ளால வேண்டாத காரியங்களை வீடுகளுக்குள்ள இருக்கிற பெண்கள் பேசி சகோதரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பை தனிய பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன சாதா ஒரு காரியத்தை, சின்னதான ஒரு காரியம் மேட்ரு ஒன்றுமில்லை, நீங்கள் போய் பேசி நம்ம உலகத்தான் சொல்லலாங்க, மாறி மாறி போட்டு கொடுக்கலாம், இது அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்து குடும்பங்களுக்குள்ளாலே பிரச்சனை வரலாம். ஆனால் இந்த வேதத்தை எல்லாரும் ஒரு குழந்தை முதல் முதிர் வயதாக இருக்கிறவர்கள் வர வாழ வேண்டியதை, ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு நிமிஷம் எப்படி உலகத்தில் இருக்கணும், எப்படி இருந்தால் பரலோகம் போய் சேரலாம் என்கிறத கற்றுத்தருகிற ஒரு பரிசுத்த வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிற நமக்குள்ளால இந்த படிப்பட்ட காரியங்கள், ஊக்கமான அன்பு இருக்கக்கூடியதையே பிரித்து தள்ளக்கூடிய அளவில் வீடுகளுக்குள்ள பெண்களாகிய நமக்குள்ளால இப்போ சின்ன மேட்ரை பெருசாக்கி அதுக்கு கை கால் மூக்கு கண்ணெல்லாம் வச்சு ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி கொடுத்து அப்படி மாறி மாறி சொல்லி கொடுத்து அந்த இருக்கிற உறவுகளை ஊக்கமாய் அன்பு கூற சொல்லப்பட்டு இருக்கிறது. சுத்திகரிக்கப்பட்டவங்களாம் சுத்த இருதயத்தோட ஊக்கமாய் அன்பு கூற வேண்டிய இடத்துல நம்மளால் எவ்வளோ உடைச்சி விட முடியுமோ, எவ்வளோ தகர்த்து விட முடியுமோ அந்த மாதிரிப்பட்ட காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன்,
சேர்த்து வைக்க தான் முடியாட்டாலும் அந்த மாதிரிப்பட்ட ஒருவேளை சில மனக்கசப்புகளின் நிமித்தம் சகோதரர்களுக்குள்ள ஒருமனை இல்லையா, ஒற்றுமை இல்லையா, பிரிஞ்சிருக்கிறாங்களா, அவங்களுக்குள்ளால நம்மளால் ஆனது வீடுகளுக்குள்ளே இருக்கிற சகோதரிகள்கிட்ட சொல்கிறேன், அவங்க என்னத்தையும் கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம், ஒரு சகோதர சிநேகத்தை முறித்து விடுறதுக்கு நாம காரணமாகி விடக்கூடாது. ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக சுத்த இருதயத்தோடு அன்பு கூற ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. சமீபத்தில் படித்த ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு நகை வியாபாரி, ஒரு பிரபலமாக நகை வியாபாரம் செய்துட்டு இருக்கிறார். திடீரென்று அவர் ஒரு நாள் இறந்து போகிறார். அந்த மனைவிக்கு என்ன செய்யணும் என்று தெரியல. அவள் எதையோ வச்சு நாட்களை ஓட்டி கொண்டு இருக்கிறார். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்கிற பொழுது அவங்க ஃபேமிலியே அந்த மாதிரிப்பட்ட நகை பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஃபேமிலி தான். அவருடைய அண்ணன், அவங்க அண்ணன் ஓன் பிரதர், அவரும் இந்த நகை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகனை கூப்பிட்டு தன்னிடத்தில் இருக்கிற அதுவரை அவள்கிட்ட இருந்த ஒரு விலை உயர்ந்த கல் பதித்த ஒரு ஆபரணத்தை கொடுத்து விட்டு அதை கொடுத்து மாமாட்டை கொண்டு போய் கொடுத்து இதை விலைக்கு கொடுத்து அதில் கிடைக்கக்கூடியதை வாங்கிட்டு வா, நம்மளுடைய ஜீவனம் பண்ணுறதுக்கு, நம்ம போஜனம் பண்ணுறதுக்கு அடுத்த வேலைக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி தன் மகனை அனுப்பி விடுகிறாள். அவன் அந்த மாமாட்ட போகும்போது மாமா அதை பார்த்துட்டு இது ரொம்ப விலை போகும், இப்போ இதுக்கு மார்க்கெட் இல்லை, இதை அம்மாட்ட கொண்டு கொடுத்துட்டு நாளையிலிருந்து நீ கடைக்கு வா, வேலை செய், நான் உனக்கு ஒரு சேலரி போட்டு தரேன், இதை அம்மாட்ட கொடுத்து நீங்கள் 2 பேரும் வாழ்ந்துக்கலான்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த பையனும் அதை அம்மாட்ட கொண்டு போய் இது இப்பொழுதைக்கு மதிப்பு குறைஞ்சிருக்குதான், மதிப்பு வரும் பொழுது மாமா உங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிடுவாங்களாம் கொண்டு கொடுக்குறார். நாள் பொழுதில் நாளாக அந்த பையன் அந்த கடையிலிருந்து அந்த தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளுகிறான். எவ்வளோ மதிப்பு பார்க்கக்கூடிய அளவில் அவனுக்கு அந்த ஞானத்தை அவன் கற்றுக்கொள்கிறான். அந்த இடத்துல இருந்து அந்த தொழிலை நல்லா கற்றுக்கிட்டு வரக்கூடிய ஒரு அளவில் அவன் அந்த தொழிலை கற்றுக்கிட்டாங்கிறது அவனால் எல்லாத்தையும் பிரித்து ஆராய்ந்து பார்க்க முடியும். அவனுக்கு இதை மாதிரிப்பட்ட காரியங்கள் நல்லா தெரியும் என்கிற அறிவு அவனுக்கு வந்துட்டுங்கிற நம்பிக்கை அந்த மாமனாருக்கு வந்த உடனே இனி உங்கள் அம்மாட்டிருந்து அந்த நகையை வாங்கிட்டு வா அப்படி சொல்லி விடுறாரு. அவன் கொண்டு வரதுக்காக அம்மாட்டிருந்து வாங்கிட்டு அவன் கையில் பார்க்குறான். அவன் கையில் இருந்த அந்த கல் போலியான கல், போலியானது, அது மதிப்பே இல்லாத ஒரு கல். அதை அப்படியே கொண்டு வீட்டிலே வச்சுட்டு திருப்பி அந்த மாமனார்கிட்ட கேட்குறான், அது மதிப்பே இல்லை, அன்னைக்கே நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாமே, அன்னைக்கு நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லலை. அந்த நாள் கழிக்கிறதுக்கு அந்த மாமனார் ரூபாவும் அன்னைக்கு கொடுத்து விட்டுட்டாரு, நீங்கள் சொல்லாமலே ரூபா தந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார், அந்த நாளில் அவங்க அம்மா இருந்த சூழ்நிலைமையில் நான் விற்று தர முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க. இன்னொன்று அந்த நாளையில் நீ இது நான் சொன்னது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கும், எங்கள் 2 பேருக்குள்ளால மனக்கசப்பு வந்திருக்கும், அதனால் நாசூக்கா நீங்களே இதை புரிந்து கொள்ள அதை நான் ஒன்னே வச்சு கற்க வச்சு நீனே இதை தெரிந்து கொள்ள அளவில் நான் நடத்தினேன், இன்னைக்கு நீனே தனியாக காலில் நிற்கிற அளவுக்கு உனக்கு திராணி வந்துட்டு என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சிநேகம், சகோதர சிநேகம் அற்று போகக்கூடாது. இது உலகபூர்வமான ஒரு கதையாக இருக்கலாம். நமக்குள்ளே இருக்கிற சகோதர சிநேகம் அற்று போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. கேட்டுக்கொண்டிருக்கிறதோ உங்களில் யாராவது இன்னைக்கு குத்தப்பட்டீங்களா, யார்கிட்ட ஒப்புரவாகணுமோ அங்கே ஒப்புரவாகிருங்க. எதுவுமே இல்லை உலகத்தில், எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக முடியாது. ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாக, கசப்பை மறக்க வேண்டிய இடத்துல கசப்பை மறக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் அந்த குடும்பங்களுக்காக, இப்படி பிரிந்து கிடக்கிற குடும்பங்களுக்காக, கணவன் மனைவி உறவு இன்னைக்கு அன்பு தணிந்து போன நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு இடையில நிறைய முதியோர் இல்லங்களில் அழுதுட்டு இருக்கிறாங்க தாய் தகப்பன்மார்கள். ஆண்டவரே, இந்த அன்பு குடும்பங்களுக்குள்ளால பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்படுகிற அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த அன்பு எல்லா இருதயங்களுக்குள்ளால ஊற்றப்படட்டும். விசேஷமாய் சகோதரர்களுக்குள்ளால, சகோதரிகளுக்குள்ளால, தாய் தகப்பன் மேலே நாங்கள் வைக்க வேண்டிய பாசத்தில் ஏசப்பா காண்பிக்க வேண்டிய அன்புக்கு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா இந்த அன்பு வேணும் ஏசப்பா. வீடுகளுக்குள்ளால கணவன் மேல மனைவி மேல 2 பேரும் ஊக்கமாய் சுத்த இருதயத்தோட ஆண்டவரே அன்பு கூற, பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய அளவுல ஏசப்பா வீடுகளுக்குள்ள வளருகிற பிள்ளைகளுக்குள்ள சின்ன வயசுல அன்பு ஊற்றப்பட, சகோதர சிநேகம் ஊற்றப்பட, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிரிந்து போய் கிடக்கிற எல்லா உறவுகள் கட்டி எழுப்பப்படட்டும் ஆண்டவரே. விசேஷமாய் இந்த பரிசுத்த வேதாகமத்தை தூக்குகிற ஏசப்பா ஸ்தோத்திர
ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஜனமாய் நீர் தெரிந்தெடுத்த பிள்ளைகளுக்குள்ளால இயேசுவின் நாமத்தில் பிரிவினையை கொண்டு வருகிற எல்லா அசுத்த வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்புறப்பட்டு போகட்டும். பிரிவினைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. வீடுகளுக்குள்ளால இயேசுவின் நாமத்தில் ஒரு மனம், ஏக சிந்தை, குடும்பங்களுக்குள்ளால ஒரு மனம் ஊற்றப்படட்டும். ஒருவரே ஒருவர் புரிந்து நடக்க, விட்டு கொடுக்க, ஸ்தோத்திரம், சகித்து கொள்ள, ஆண்டவரே ஸ்தோத்திரம், கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தது போல மன்னிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த பிரிவினையின் ஆவிகளை அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சகோதர சிநேகத்தை குண்டி போக பண்ணுகிறேன். அந்தகாரத்தின் கிரியைகளை கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். வீடுகள் அப்பா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும், குடும்பங்கள் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏக சிந்தையினாலும் கட்டி எழுப்பப்பட இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையில நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு புதிய அரசாங்கத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லாரும் ரொம்ப ஜெபித்தோம். கர்த்தர் கேட்டு நல்ல ஒரு அரசாங்கத்தை தந்திருக்கிறார். அரசாங்கத்தில் இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸுக்காக, நம்ம பிரைம் மினிஸ்டருக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா மினிஸ்டரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அப்பா என்ன செய்யணுமோ, ஏன்னா ஆண்டவர் தான் ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்க்கால்களை போல திருப்பி விடுவாராம். ஹல்லேலூயா. அவர் கையில தான் எல்லாம் இருக்குது ஏசப்பா. எல்லாரும் தேவ சித்தம் செய்கிறவர்களாய், ஏழைக்கு இறங்குகிறவர்களாய், எளியவர்கள் மேல சிந்தை உள்ளவர்களாய் ஏசப்பா எல்லா மினிஸ்டர்ஸை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய், நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய நல்ல சிந்தையை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க மினிஸ்டர்ஸ் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், எங்க தேசத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் கர்த்தர் மாற்றும்படியாய் கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். எங்க பிரைம் மினிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் மகனை ஆசீர்வதிக்க, நல்ல உன்னதத்திலிருந்து வருகிற ஞானத்தை கர்த்தர் கட்டளையிட, ஆண்டவரே தெய்வீக பண்புகளை கர்த்தர் கட்டளையிட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தந்து ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துல பரலோகத்துல உங்க திட்டம், உங்க சித்தம் எப்படி செய்யப்படுகிறதோ அப்படி எங்க தேசத்துல இந்த நாட்கள்ல உங்க சித்தம் நடக்கணும்ப்பா. அதுக்கு தடையா எதிரடையா இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்தை முழுவதும் இரத்தத்துக்குள்ளாய் தந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கெல்லாம் வசனம் போக முடியலையோ அங்கெல்லாம் அந்த வேதத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, உலகத்திற்கு ஒளியாய் வந்த அந்த வேதத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொண்டு போக கர்த்தர் வழி வாசல்களை திறக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. சுவிசேஷத்துக்கு தடை இருக்கிற பகுதியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாற்றப்பட, சுவிசேஷத்திற்கு ஒரு திறந்த வாசல் எங்க தேசம் முழுவதும் உண்டாக, சபை கூடி ஆராதிக்கிறதுல, சபை கூடி ஜெபிக்கிறதற்கு எந்த தடை எங்க தேசத்துல இல்லாதபடி எதிர்க்கிறவங்க அப்பா ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே தடை பண்ணுகிறவங்களோட கர்த்தர் இடைபடும்படியாய் தேசம் முழுவதும் தடையில்லாதபடி ஆராதனைகள் நடக்கட்டும். ஆண்டவரே தேவஜனங்கள் கூடி ஜெபிக்க எந்த தடை இல்லாதபடி நடத்தப்படட்டும். தேசத்தின் மேல உங்க ஆளுக வரட்டும். இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறேன். ராஜாக்கெல்லாம் நீங்க தான் ராஜா. ஆளுகிறவர்கள் மேலெல்லாம் உங்க ஆளுகை இருக்க, நல்ல நல்ல திட்டங்கள் தேசத்துல எடுக்க கர்த்தர் கிருபை பெருக பண்ணும்படியா இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஜெய போறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே எல்லா மிஷினரிஸுக்காக வடநாடுகள்ல பிள்ளைகள் எல்லாம் ஊர்ல விட்டுட்டு போய் இன்னும் குடும்பங்களோட போய் இந்த மழையில வெயில்ல சொல்ல முடியாத பல காலநிலைகள்ல விஷ ஜந்துக்கள் மத்தியில, கொடூரமான விலங்குகள் மத்தியில, விலங்குகளை விட மோசமான மனுஷர்கள் மத்தியில ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எல்லா மிஷினரிஸுக்காக ஒரு மிசை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் அனுப்பி வைத்திருக்கிற எல்லா மிஷினரிஸுக்காய் ஸ்தோத்திரம், எல்லா மிஷினரிஸுக்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லா மிஷினரிஸ் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எல்லா மிஷினரிஸ் மேலே உங்க ரத்தம் தெளிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கொண்டு போன நோக்கத்தை கர்த்தர் பரிபூர்ணமாய் நிறைவேற்ற, ஆண்டவரே கொண்டு போன இடங்கள்ல கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த, உங்க நாமத்துக்கு மகிமையாய் மிஷினரிகளை கர்த்தர் எழுப்பி பயன்படுத்த, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், சீஷர்களை கொண்டு வசனத்தை உறுதிப்படுத்த உங்க கிரியைகளை நடப்பித்தீங்களோ அப்படிப்பட்ட கிரியைகளை எங்க மிஷினரிகளை கொண்டு தேசம் முழுவதும் நடப்பிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம். தேசத்தை ஃபுல்லா ஆண்டவரே சுவிசேஷத்தை பெருக பண்ணக்கூடிய மிஷினரிஸை இன்னும் எழுப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. மிஷினரிஸுடைய சுகபலத்தை ஆண்டவரே ஆரோக்கியத்தை, குடும்ப வாழ்க்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, தேவை
தேவைகளை சந்திக்க, சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்க, போகிற இடங்களில் பாதுகாவலை கட்டளையிட இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுக்க போகிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நீங்க செய்ய போறீங்க, அதற்காக நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி இயேசுப்பா, எங்க சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருகட்டும். சபைகளுக்குள்ளால ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட, சபைகளுக்குள்ளால இயேசப்பா அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவங்க அந்தந்த ஏரியாவில் சபைகளில் வந்து சேரணும். சபைகளில் மந்த பெருகணும்ப்பா, மந்த பெருகணும்ப்பா. சபைகளுக்குள்ளால என்னென்ன ஏசப்பா நீர் விரும்பாதது இருக்கிறது எல்லாம் சுத்திகரிக்கப்பட, சபைகளுக்குள்ளால அப்பா மந்தையை சேர்க்கிறது போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே அந்தந்த ஏரியாக்களில் புதுசு புதுசாக அநேக ரட்சிக்கப்பட, ஆண்டவரை அறிய, சபைகளில் சேர்க்கப்பட, சபைகள் வளர்ந்து பெருக ஜெபிக்கிறப்பா. சபைகளுக்குள்ளால எப்பொழுதும் ஜெப ஆவி, எப்போ ஜெபிக்கிறவங்க இருந்து ஜெபிச்சுட்டே இருக்கணும்ப்பா. சபைகளுக்குள்ளால ஜெபதூபம் எழும்பிக்கிட்டே இருக்கணும்ப்பா, துதி தூபம் எழும்பிக்கிட்டே இருக்கணும்ப்பா. ஸ்தோத்திரப்பா, விளக்கணையாதபடி எப்பொழுதும் ஏசப்பா ஸ்தோத்திரப்பா உம்மை துதிக்கிற குரல் சபைகளுக்குள்ள இருந்து எழும்பிக் கொண்டே இருக்கணும்ப்பா. சபைகளுக்குள்ள ஜெபிக்கிற கூட்டங்கள் பெருகி கொண்டே இருக்கணும்ப்பா. இயேசுவின் நாமத்தினால எல்லா மெய்ப்பர்கள், எல்லா போதகர்கள், எல்லா அப்போஸ்தலர்கள், எல்லா தீர்க்கதரிசிகள், எல்லா சுவிசேஷகர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய், பாதுகாக்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. இன்னும் நிற்க பலன் கொடுக்கணும், இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தணும். விளத்தாட்ட நினைக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள், அந்தகாரத்தின் திட்டங்கள் கட்டப்பட இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரர்களை பிரகாசிக்க பண்ண கர்த்தர் கரத்துல தாரோம். தேசத்துல சபை அப்பா எழுந்து ஜுவாலி கேட்டும் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்ய போகிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே இந்த ஹெவன் டிவியில ஜெபிப்பாங்க நம்பி அநேக விண்ணப்பங்களை எழுதி அனுப்பியிருக்கீங்க. உங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே வியாதிக்கு பலவீனத்தில் இருக்கிறவங்களுக்காக எழுதியிருக்கீங்க, கேன்சர் பேஷண்ட்ஸுக்காக, டயாலிசிஸ் பண்றவங்களுக்காக, பெரலிசிஸ் பேஷண்ட்ஸுக்காக ஆண்டவரே எழுதியிருக்கிறாங்க. எல்லாரையும் அப்பா நீங்க கரத்தால தொட்டு சுகப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கர்த்தர் கட்டளையிட, படுக்கையை எடுத்து கொண்டு நடந்து போ என்று நீங்க இந்த வேளையில சொல்ல ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அப்பா கடன் பாரத்தில் இருக்கிற அநேகர் எழுதியிருக்கிறாங்க. எல்லாருடைய கடன் பாரங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. உமால கூடாதது ஒன்றுமில்லை. இந்த மாதத்துல இந்த நாள்ல ஏசப்பா அந்த கடனை அடைக்க ஒரு வழி உண்டாக, இந்த கடனின் இந்த குடும்பத்தை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் கிரியை செய்ய ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிரிந்திருக்கிற குடும்பங்கள்ல நாங்க கேட்டது போல ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்படுகிற அந்த தேவ அன்பு ஊற்றப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் அப்பா. அப்பா கரத்துல தாரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஒப்பு கொடுக்கிறப்பா. வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு சொந்த வீடுகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய், ஏசப்பா வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கர்த்தர் கட்டளையிடும்படியாய், இடமாறுதலுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இடமாறுதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய், வேலையில உயர்வுக்காய் ஜெபிக்க சொன்ன பிள்ளைகளுக்கு வேலை உயர்வுகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் செய்ய போகிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஏசப்பா இவ்வளவு நேரம் நாங்க ஜெபிக்க எங்களுக்கு அப்பா தந்த அந்த வாய்ப்பை தந்த ஹெவன் டிவியை ஆண்டவரே அதனுடைய ஃபவுண்டர், அவங்க குடும்பத்தை, இங்க ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பகுதி நேரமாய் முழு நேரமாய் இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஃபவுண்டருக்காக ஸ்தோத்திரம். அவங்க வெளி தேசத்தில் அப்பா ஊழியம் செய்கிறாங்க. அந்த இடத்துல தேவையான பாதுகாவல் ஆண்டவர் கர்த்தர் கட்டளையிடும்படியாய், பிரயாணங்கள்ல கூட இருக்கும்படியாய், சுகபல ஆரோக்கியத்தை கர்த்தர் பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இந்த டிவி மூலம் செய்யப்படுகிற எல்லா ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட, இந்த டிவியின் கட்டுமான பணியை கர்த்தர் நேர்த்தியாய் செய்து கொடுக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படி ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நேபாள் தேசத்தில் நடக்கிற ஊழியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. அந்த இடத்துல வளர்ந்து பெருகட்டும். அநேக ஆத்துமாக்களுக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த ஊழியத்தை கர்த்தர் கொண்டு ஆண்டவரை செய்ய வேண்டியது அந்த தேசத்துல செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம். அநேக ஆத்துமாக்கள் கர்த்தர் பக்கம் திருப்பப்படட்டும். ஆண்டவரே இது ஒரு ஆயுதமாய் கர்த்தர் இன்னும் பயன்படுத்த கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த மத்தியான வேளையில எங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வேலை இந்த யூடியூப் சேனல்ல கூட இது இன்னொரு நேரம் பார்க்குறவங்கள கூட இந்த
அந்த வேளையில என்ன காரியத்தோடு அவங்க ஜெபித்தாங்களோ ஆண்டவரே, அநேகருக்காக ஜெபித்த ஜெபம் இயேசுவின் நாமத்தினாலே இவங்களுடைய காரியத்துல அற்புதங்கள் தானாய் நடக்கட்டும், தானாய் கதவுகள் திறக்கட்டும், தானாய் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எந்த மெடிசன் எடுக்காதபடி இந்த வியாதியில ஒரு சுகம், ஆண்டவரே இந்த ஆபரேஷன் நீ வேண்டான் என்று சொல்லட்டும், ஆண்டவரே குடும்பத்துக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் செழிப்பை கர்த்தர் கட்டளையிடும். இந்த மாதத்தில் தேவைகளோட காத்திருக்கிறவங்க ஒவ்வொரு வீட்லையும் ஆண்டவரே அற்பமான ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, இவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிற காரியத்துல அற்பமானதாய் பார்க்கத்தக்கதாய் ஸ்தோத்திரப்பா நீங்க அற்பமா பார்த்துருங்கப்பா. இவங்க பெருசா பிடிச்சிட்டு இருக்கிற காரியங்கள்ல பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து அவங்களுக்கு அது லேசாக்கி கொடுங்கப்பா, லேசாக்கி கொடுங்கப்பா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மாதத்தின் தேவைகளை எப்படி நான் சந்திக்க போறேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்து மகிழ பண்ணும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் சகலதையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.